வணக்கம். நிமிடச் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. தமிழகத்திற்கு இன்று வரும் பிரதமர் மோடி 7ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான இறுதி நாள் பரப்புரை, முல்லை பெரியாற்றில் ஆய்வு நடத்தவுள்ள மத்திய முதன்மை கண்காணிப்பு குழு, பிரெஞ்சு ஓபனில் முன்னணி வீரர்கள் அசத்தல் வெற்றி என பல்வேறு முக்கிய செய்திகளை நிமிடச் செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழ்நாடு வருகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து பிற்பகல் தனி விமானம் மூலமாக புறப்படும் பிரதமர் நரேந்திர மோடி கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வருகிறார். அங்கிருந்து மாலை 3:55 மணிக்கு MI-17 ஹெலிகாப்டர் மூலமாக புறப்படும் அவர் கன்னியாகுமரியில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்தை மாலை 4:35 மணிக்கு அடைகிறார். அடுத்த 5 நிமிடத்தில் வாகனம் மூலமாக அரசு விருந்தினர் மாளிகை செல்லும் அவர் அங்கு சற்று நேரம் ஓய்வெடுக்கிறார். பின்னர் மாலை 5:20 மணிக்கு சாலை மார்க்கமாக பூம்புகார் படகு தளத்திற்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி படகு மூலமாக விவேகானந்தர் மண்டபத்திற்கு 5:40 மணிக்கு செல்கிறார். தியான மண்டபத்திற்கு செல்லும் பிரதமர் தனது தியானத்தை தொடங்குகிறார். நாளை மறுநாள் பிற்பகல் வரை தியானத்தில் ஈடுபடும் மோடி மாலை 3 மணிக்கு படகு மூலமாக கரை திரும்புகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக கன்னியாகுமரி ஹெலிகாப்டர் தளத்திற்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து மீண்டும் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக சென்று மாலை 4:05 மணிக்கு டெல்லிக்கு தனது தனி விமானத்தில் புறப்படுகிறார். கன்னியாகுமரியில் பிரதமர் வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி கன்னியாகுமரி முழுவதும் சிறப்பு பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளனர். பிரதமர் வந்திறங்கும் ஹெலிகாப்டர் தளம், பிரதமர் செல்லும் வழிகள், விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் கன்னியாகுமரியில் உள்ள சுற்றுலா தலங்களை சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். குமரிக்கடல் பகுதிகளில் இந்திய கடற்படை வீரர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமரின் வருகையை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொள்ள உள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருந்தது. இது தேர்தல் விதிமீறல் என எதிர்க்கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதனிடையே டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் சார்பில் புகார் மனு கொடுக்கப்பட்டது. அதில் தேர்தல் நடைபெறவுள்ள 48 மணி நேர அமைதி காலத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாரையும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட அனுமதிக்கக்கூடாது என தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்ளவிருப்பது தேர்தல் விதிமீறல் என மனுவில் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்கள் மூலம் செய்திகள் வாயிலாக தேர்தல் பரப்புரை நடத்த பிரதமர் திட்டமிடுவதாக மனுவில் சாடியுள்ளது. ஜூன் 1ஆம் தேதி மாலையிலிருந்து 48 மணி நேரத்திற்கு பிறகு வேண்டுமானால் தியானத்தில் ஈடுபட அனுமதிக்கலாம் எனவும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இதேபோல பிரதமர் மோடியின் தியானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கடிதம் எழுதியுள்ளார். இதனிடையே பிரதமரின் தியானத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி புகார் கொடுத்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று புதுக்கோட்டைக்கு வருகை தருகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து மதியம் தனி விமானத்தில் புறப்படும் அவர் திருச்சி விமான நிலையத்திற்கு பிற்பகல் 3 மணிக்கு வந்தடைகிறார். பின்னர் அங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக சிவகங்கை மாவட்டம் கானாடு காத்தனில் உள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தை அடையும் அமித் ஷா சாலை மார்க்கமாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள பழமை வாய்ந்த ராஜராஜேஸ்வரி உடனுறை சத்தியகிரீஸ்வரர் கோயிலுக்கு செல்கிறார். அங்கு அரை மணி நேரத்திற்கு மேலாக சிறப்பு பூஜையில் அமித் ஷா பங்கேற்கிறார். பின்னர் அங்கிருந்து ஆந்திராவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். முல்லை பெரியாறு அணையில் ஓராண்டுக்கு பிறகு ஜூன் 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் மத்திய முதன்மை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். மத்திய நிர்வாக ஆணைய தலைமை பொறியாளர் தலைமையில் தமிழகம், கேரள மாநில நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தவுள்ளனர் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற ஆய்வுக்கு பிறகு கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி ஆய்வு நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தேர்தல் மற்றும் நிர்வாக பணிகள் காரணமாக தேதி குறிப்பிடாமல் ஆய்வு ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் ஆய்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் முல்லை பெரியாறு அணை பலவீனமாகிவிட்டதால் புதிய அணையை கட்ட கேரள அரசு திட்ட அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது.
குற்றாலத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அதிக டெசிபல் ஒலி எழுப்பக்கூடிய அலாரம் பொருத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள பழைய குற்றால அருவியில் கடந்த மே 17ஆம் தேதி ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 17 வயது சிறுவன் உயிரிழந்தார். அன்றைய தினம் முதல் அந்த பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளும் நீண்ட நாட்களாக மூடப்பட்டு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வெள்ளம் வருவதை முன்பே எச்சரிக்கை விடுக்கும் வகையில் மெயின் அருவி மற்றும் 5 அருவியில் அதிக டெசிபல் ஒலி எழுப்பக்கூடிய அலாரம் பொருத்தப்பட்டது. கேரள மாநிலத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பொழிந்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. கேரள மாநிலத்தில் வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஆனால் அதற்கு முன்பே பல்வேறு பகுதிகளில் கனமழை பொழிந்து வருகிறது. திருவனந்தபுரத்தில் பொழிந்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. முழங்கால் அளவு தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்காளாகினர். இதனிடையே இடுக்கி, கோட்டயம், எர்ணாகுளம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கொல்லம், திருவனந்தபுரம் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகங்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. தலைநகர் டெல்லியில் வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென மழை பொழிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கும் நிலையில் டெல்லியில் கடுமையான வெப்ப அலை நிலவி வருகிறது. குறிப்பாக வரலாற்றில் இதுவரை இல்லாதவாறு 52.3 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவானதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்தது. டெல்லி முன்கீஸ்பூர் பகுதியில் இந்த அளவுக்கு கடுமையான வெப்பநிலை நிலவியதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் கடுமையான வெப்பநிலை காரணமாக மின் தேவையும் உச்சத்தை எட்டியது. இதற்கிடையே பிற்பகலுக்கு பிறகு வெப்பத்தால் அவதிப்பட்ட மக்களுக்கு சற்று ஆசுவாசம் கொடுக்கும் வகையில் நகரின் முக்கிய பகுதியில் மழை பொழிந்தது. பாலியல் வழக்கில் சிக்கிய மக்களவை உறுப்பினர் பிரஜ்வல் ரேவண்ணா வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் 10 மணி நேரம் சோதனையில் ஈடுபட்டனர். வெளிநாட்டிற்கு பிரஜ்வல் தப்பிச் சென்ற நிலையில் கர்நாடகாவின் ஹசன் மாவட்டம் ஆர்சி நகரில் உள்ள அவரது வீட்டில் தடயவியல் நிபுணர்களுடன் சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு மேற்கொண்டது. இதில் கட்டில், மெத்தை உள்ளிட்டவற்றில் இருந்த கைரேகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஹசன் தொகுதி எம்பியான பிரஜ்வல் ரேவண்ணா பல்வேறு பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள பிரஜ்வலை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் நாளை கர்நாடகா திரும்புவதாக பிரஜ்வல் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். எனவே பெங்களூரு விமான நிலையம் வரும் அவரை கைது செய்வதற்காக சிறப்பு புலனாய்வு குழு மும்முரம் காட்டி வருகிறது. பிரஜ்வல் ரேவண்ணா முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் தொடர்ந்த மனுவில் சிறப்பு விசாரணை குழு பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மதச்சார்பற்ற ஜனதா தளம் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா ஆபாச வீடியோ மற்றும் பாலியல் வழக்கில் சிக்கிய நிலையில் வெளிநாடு சென்றிருந்த அவர் 1 மாதமாக தலைமறைவாக உள்ளார். இதையடுத்து அவரை தேடப்படும் நபராக அறிவித்த அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ், ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. மேலும் இவருக்கு எதிராக பிடி வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் அவரது பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வேண்டும் என கர்நாடக காங்கிரஸ் அரசு மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது. இந்நிலையில் நாளை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதாக பிரஜ்வல் தெரிவித்திருந்தார். இதனிடையே நாடு திரும்பும் பிரஜ்வலை விமான நிலையத்திலேயே கைது செய்ய கர்நாடக காவல்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து முன்ஜாமீன் கோரி பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சிறப்பு விசாரணை குழு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தார். T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியில் ரிங்கு சிங் தேர்வாகாதது குறித்து முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றனர். T20 உலகக்கோப்பை தொடர் வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 29ஆம் தேதி வரை அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவுள்ளது. இதற்காக 15 பேர் கொண்ட இந்திய அணியை சமீபத்தில் BCCI வெளியிட்டது. இதில் ரிங்கு சிங் ரிசர்வ் வீரராக இடம்பெற்றார். இந்தியாவுக்காக T20 போட்டிகளில் 89 சராசரி மற்றும் 176.24 ஸ்ட்ரைக் ரேட்டில் 356 ரன்கள் அடித்துள்ள ரிங்கு சிங்கை
பிசிசிஐ 15 பேர் கொண்ட அணியில் எடுக்காதது பேசுபொருளாக மாறியது. இவரை அணியில் எடுக்காதது குறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றனர். குறிப்பாக முன்னாள் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங், இந்திய அணியில் ரிங்கு சிங் இல்லாதது பெரும் இழப்பு எனவும் 4 சுழற்பந்து வீச்சாளர்கள் தேவையில்லை எனவும் கூறியுள்ளார். அதேபோல ரிங்கு சிங் தேர்வாகாதது அவருடைய தவறு இல்லை என்றும், சுழற்பந்து வீச்சாளர்கள் தேவைப்படுவதால் இந்த முடிவை எடுத்ததாகவும் பிசிசிஐ தலைமை தேர்வாளர் அஜித் அகர்கர் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலின் 7வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்கிறது. மக்களவைத் தேர்தலில் 6 கட்டங்களாக வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கும் நிலையில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசம், பீகார், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஒடிஷா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் மற்றும் சண்டிகர் ஆகிய 8 மாநிலங்களில் உள்ள 57 தொகுதிகளில் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 904 வேட்பாளர்கள் இதில் போட்டியிடுகின்றனர். குறிப்பாக பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதேபோல் ஒடிஷாவில் 42 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்கவிருக்கிறது. இறுதிக்கட்ட தேர்தல் என்பதால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக தொடர்ந்து பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். 7ஆம் கட்ட தேர்தலை தொடர்ந்து வரும் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. காந்தி என்ற திரைப்படம் வெளிவந்த பிறகுதான் மகாத்மா காந்தி குறித்து உலகிற்கு தெரியவந்தது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிறுவனத்துக்கு அவர் அளித்த பேட்டியில், மகாத்மா காந்தி புகழ்பெற்ற மனிதராக இருந்தாலும் வெளி உலகம் அவரை அறியாமல் இருந்தது என்றும், 75 ஆண்டு காலத்தில் காந்தியை உலகறிய செய்திருக்க வேண்டியது நம் தேசத்தின் பொறுப்புதானே எனவும் கேள்வி எழுப்பினார். ரிச்சர்ட் ஆண்டன் பராக் இயக்கத்தில் 1982ஆம் ஆண்டு காந்தி என்ற திரைப்படம் வெளிவந்த பிறகே மகாத்மா காந்தியை அறிந்து கொள்ள உலக மக்கள் ஆர்வம் காட்டியதாகவும் தெரிவித்தார். மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலாவை விட காந்தி குறைவானவர் இல்லை எனவும் பிரதமர் மோடி கூறினார். இந்நிலையில் பிரதமரின் கருத்துக்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ், காந்தியின் மதிப்பை பிரதமர் மோடி அழிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வாரணாசி, டெல்லி, அகமதாபாத்தில் செயல்பட்ட காந்தியவாத நிறுவனங்களை அழித்ததே பாஜக அரசுதான் என்றும், காந்தியின் தேசியவாதம் RSSக்கு புரியாது எனவும் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் தமிழ்நாடு சோமாலியாவாக மாறும் என டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கான உரிமை பெற வேண்டும் என திமுக அரசினை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டு உரிமை இது நம்ம ஒன்றும் அவங்கள்ட்ட ஒன்றும் பிச்சை கேட்கல. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி சட்டப்படியே நமது உரிமையை அவர்களுக்கு கொடுங்கள் சொல்லி அவங்க மூலம் இதை பெறுவதுதான் முறை. அதையும் செய்யாமல் அப்புறம் இவங்க கூட்டணி அமைத்து மத்தியில் நாங்கள் ஆட்சி அமைச்சு என்ன பண்ண போறாங்க? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணோம்? நம்ம எல்லாம் சோமாலியா மாறி இங்கெல்லாம் நிற்க வேண்டியதுதான். அவர் திரு ஸ்டாலின் வீட்டுக்கும் அவங்க குடும்பத்துக்கு கொண்டு தண்ணீர் அங்கேருந்து லாரியில தான் வரணும். இல்லை, ரொம்ப மலிவான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் அவர் பாட்டில் விவேகானந்தர் ராக்கில் தியானம் பண்றதுனால என்ன பாதிப்பு வரப்போகுது? நல்ல விஷயம் தானே அது. நான் கூட்டணிக்காக சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். மதவெறி கொண்ட யானையை விட மதவெறி பிடித்த பாஜக ஆபத்தானது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெயலலிதா இல்லை என்றவுடன் அவதூறு பரப்பி அவரை களங்கப்படுத்த நினைப்பவர்கள் காணாமல் போவார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார். ஒருவரது தெய்வ நம்பிக்கையை மத நம்பிக்கையாக திரித்து மத தலைவராக மாற்ற நினைப்பதுதான் பாஜகவின் எண்ணம். தமிழன் என்ற ஒரே காரணத்திற்காக ஒடிஷாவில் வளரக்கூடாது என இனத்தை வைத்து அடையாளப்படுத்தி பிளவுபடுத்த நினைப்பதாகவும் VK பாண்டியன் விவகாரத்தை குறிப்பிட்டு ஜெயக்குமார் பதிவிட்டுள்ளார். சமூக நீதி காத்த தலைவரை மத தலைவர் என சொல்லி மதத்தால் பிளவுபடுத்த நினைப்பதும் தான் பாஜகவின் கொடூர கொள்கை என அவர் சாடியுள்ளார். ஜெயலலிதா மீது அவதூறு பரப்பி அண்ணாமலை, தமிழிசை போன்றோர் விளம்பரம் தேடும் முயற்சி வீணாகும் என்றும் தெரிவித்தார். முல்லை பெரியாறு, மேகதாட்டு போன்ற விவகாரங்களில் இருந்து திசை திருப்பி திமுக அரசை காப்பாற்றவும், தங்கள் டெல்லி ஓனர்களை நோக்கி எந்த கேள்வியும் வரக்கூடாது என்பதற்காகவும் இந்த அவதூறை அண்ணாமலை கையில் எடுத்துள்ளதாக ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஒற்றுமை உள்ள தேசத்தை துண்டாட நினைப்பதை விட்டுவிட்டு மக்கள் பிரச்சனைகளை பேசுவதே நாட்டின் நலம் என்பதை எத்தனை ஜென்மங்கள் கழித்து இந்த பாஜக உணரப் போகிறதோ என ஜெயக்குமார் வினவியுள்ளார். விதிமுறைகளை மீறி கார் ஓட்டியதாக யூடியூபர் TTF வாசனை மதுரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கடந்த 15ஆம் தேதி சென்னையிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி காரில் சென்றுள்ளார். அப்போது மதுரை வண்டியூர் சுங்கச்சாவடி அருகே செல்போனில் பேசியபடியே காரை இயக்கியதாகவும் இதனை யூடியூப் சேனலில் பதிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக மணி பாரதி என்பவர் அளித்த புகாரின் பேரில் மதுரை அண்ணாநகர் காவல்துறையினர் டிடிஎஃப் வாசன் மீது செல்போன் பேசியபடி வாகனத்தை இயக்குதல், அஜாக்கிரதையாக கார் ஓட்டியது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் சென்னையில் வைத்து வாசனை கைது செய்த காவல்துறையினர் அவரை மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். ஏற்கனவே டிடிஎஃப் வாசன் பைக் ஓட்டுவதற்கு 10 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் காரை இயக்கியதாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கோயில் படுகளம் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அங்குள்ள மணப்பட்டியில் தானா முளைத்த மாரியம்மன் கோயிலில் படுகளம் திருவிழாவிற்காக 9 கிராம மக்கள் கூடினர். தொடர்ந்து மூங்கில் குச்சிகளால் உருவாக்கப்பட்ட ஆண் மற்றும் பெண் பூதங்களின் பிரம்மாண்ட உருவத்திற்கு திருமணம் செய்து வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. பிறகு பூதங்களை மேளதாளம் முழங்க பெரிய மணப்பட்டிக்கு பக்தர்கள் தூக்கிச் சென்றனர். படுகளம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பக்தர்கள், ராணுவ வீரர், கரடி உள்பட பல்வேறு வேடமிட்டு வீதிகளில் வலம் வந்தனர். இந்த வினோத திருவிழாவை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். இதேபோல் கரூரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கம்பம் மாற்றில் விடும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி கோயிலில் நட்டு வைக்கப்பட்ட கம்பத்திற்கு பக்தர்கள் நாள்தோறும் புனித நீரை ஊற்றி வழிபட்டு வந்த நிலையில் சிகர நிகழ்ச்சியான நேற்று பக்தர்கள் புடைசூழ கம்பம் அமராவதி ஆற்றை நோக்கி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. பின்னர் அது ஆற்றில் விடப்பட்டது. இதில் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். கம்பத்தை எடுத்துச் சென்ற பக்தர்களுக்கு இஸ்லாமிய பொது நலச்சங்கத்தினர் பழச்சாறுகளை வழங்கினர். திருச்சூரில் அரசு பேருந்தில் பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கப்பட்ட நிகழ்வு நடந்தேறியுள்ளது. கேரள மாநிலம் அங்காமாலையிலிருந்து தொட்டில்பாலம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பயணித்த கர்ப்பிணிக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு பேருந்தை ஓட்டுநர் ஓட்டிச் சென்றார். மருத்துவமனை சென்றாலும் நேரமின்மை காரணமாக மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் பேருந்தில் ஏறி கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்த்தனர். குழந்தை பிறந்ததும் தாயும் சேயும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இருவரும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரில் வாகனங்களுக்கான பேட்டரி விற்பனை கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 இருசக்கர வாகனங்கள் எரிந்து நாசமானது. ராய்ச்சூர் நகரின் மகாவீர் சதுக்கத்தில் பண்டாரி என்பவருக்கு சொந்தமான பேட்டரி கடை உள்ளது. இங்கு வாகனங்களுக்கான பேட்டரிகள் ரீசார்ஜ் செய்யப்படுகிறது. இந்நிலையில் இருசக்கர வாகனத்தின் பேட்டரிக்கு ரீசார்ஜ் செய்து கொண்டிருந்த போது திடீரென பேட்டரி வெடித்தது. இதில் ஏற்பட்ட தீ கடை முழுவதும் பரவியது. மேலும் முதல் மாடியில் உள்ள கடைக்கும் தீ பரவியது. இதில் தீக்காயமடைந்த இளைஞர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று மேலும் பரவாமல் தீயை அணைத்தனர். கூடலூர் அருகே கிணற்றுக்குள் விழுந்து தவித்த யானைக்குட்டியை மீட்ட வனத்துறையினர் அதை தாயுடன் சேர்த்தனர். நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி குறிஞ்சி நகர் பகுதியில் சண்முகநாதன் என்பவருக்கு சொந்தமான தேயிலை தோட்டத்திற்குள் நள்ளிரவு 5 காட்டு யானைகள் புகுந்துள்ளன. அப்போது குட்டி யானை ஒன்று தோட்டத்தில் இருந்த கிணற்றுக்குள் தவறி விழுந்துள்ளது. இரவு 2:30 மணி முதல் தாய் யானை யாரையும் அருகில் விடாமல் ஆக்ரோஷத்துடன் கிணற்றை சுற்றி சுற்றி வந்துள்ளது. குட்டி விழுந்த பகுதிக்கு அருகே உள்ள 2 வீடுகளையும் தாய் யானை சேதப்படுத்தியது. இதனால் உடனடியாக குட்டி யானையை மீட்க முடியாத சூழல் நிலவியது. அதிகாலையில் தாய் யானையை அந்த பகுதியிலிருந்து விரட்டிவிட்டு குட்டியை மீட்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். ஆனால் தாய் யானை பலமுறை வனத்துறையினரை விரட்டியது.
சுமார் 8:30 மணி அளவில் தாய் யானை அப்பகுதியிலிருந்து விரட்டப்பட்டது. பின்னர் ஜேசிபி வாகனத்தின் உதவியுடன் கிணற்றுக்கு அருகே குழி தோண்டி குட்டி யானையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். பின்னர் குட்டியை தாய் யானையுடன் சேர்த்து வைத்தனர். மங்கள வாத்தியங்களில் ஒன்றான தவில்களின் வடிவமைப்பில் இடம்பெறும் திருவையாறு தவில் வலைக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என அதன் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள கலைஞர்கள் கோருகின்றனர். தனித்துவமிக்க ஓவியங்கள், தலையாட்டி பொம்மைகள், கலைத்தட்டுகள், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு ஆகியவற்றைப் போலவே தஞ்சை மாவட்டத்திற்கு புகழ் சேர்க்கும் பொருள்களின் பட்டியலில் திருவையாறு தவில் வலைகளும் இடம்பெறுகின்றன. தற்போது திருவையாறில் உள்ள 5 குடும்பங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் மட்டும் பாரம்பரியமாக தவில் வலைகளை தயாரிக்கின்றனர். வலை மீது துணியை சுற்றி புளியங்கொட்டை கடுக்காய் கலவையை தடவி வார்ப்பிடித்து காய வைத்து பார்த்து பார்த்து தயாரிக்கிறார்கள் இவர்கள். இந்த வலைகளில் உருவாகும் தவில்களை தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் கலைஞர்கள் வாங்கிச் செல்கின்றனர். சிறப்பு வாய்ந்த தவில் வலைக்கு புவிசார் குறியீடு என்ற உயர்ந்த அங்கீகாரம் வழங்கவும், மூத்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கவும் அரசு முன்வர வேண்டும் என இதன் தயாரிப்பில் ஈடுபட்டிருப்போர் கோரிக்கை விடுக்கின்றனர். சரவடி உற்பத்தி செய்யும் பட்டாசு ஆலைகள் மீதான நடவடிக்கைகளை எதிர்த்து போராடும் தங்களுக்கு ஆதரவளிக்க கோரி பிற பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தினருக்கு டாஸ்மா சங்கத்தினர் கடிதம் எழுதியுள்ளனர். தமிழன் பட்டாசு மற்றும் கேப்படி உற்பத்தியாளர்கள் கடந்த 24ஆம் தேதி முதல் தங்கள் பட்டாசு ஆலைகளை மூடி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனிடையே தங்களுக்கு ஆதரவு கோரி பிற சங்கங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கும் அவர்கள் பட்டாசு தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க தங்களது ஆதரவு தேவை என்றும் தங்கள் போராட்டம் வலுப்பெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுக்களை டாஸ்மா சங்கத்தினர் வழங்கியிருந்தனர். கன்னியாகுமரி அருகே கார் மோதியதில் சாலையின் நடுவே நடந்து சென்ற முதியவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். முளகுமூடு தேசிய நெடுஞ்சாலையில் 75 வயதான முடியப்பன் என்ற முதியவர் நள்ளிரவில் சாலையின் நடுவே நடந்து சென்றுள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த கார் அவர் மீது மோதியுள்ளது. இதில் முடியப்பன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் கார் ஓட்டுநர் ஜோஜோ என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதனிடையே விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியாகி சென்னை பெருங்களத்தூரில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற பெண் ஊழியர் ரயில் மோதி உயிரிழந்தார். ஆந்திராவைச் சேர்ந்த தாரணி சத்யா என்பவர் பெருங்களத்தூரில் தங்கியபடி ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல் வேலைக்கு புறப்பட்ட அவர் பெருங்களத்தூர் ரயில்வே கேட் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது அந்தோத்தியா விரைவு ரயில் தாம்பரம் நோக்கி செல்ல சத்யா அதை கவனிக்காமல் தண்டவாளத்தை கடந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கண்ணி மேய்க்கும் நேரத்தில் ரயில் மோதி சத்யா தூக்கி வீசப்பட்டு நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த தாம்பரம் ரயில்வே காவல்துறையினர் இளம்பெண்ணின் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சூழி அருகே வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியின் போது தகராறு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அம்மன்பட்டி கிராமத்தில் காளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது. அப்போது ஏற்பட்ட தகராறில் விவசாயி உக்கிரபாண்டி என்பவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவர் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே நாடகம் நடந்தபோது அடிதடி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மஞ்சுவிரட்டு போட்டிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என பொதுமக்கள் வலியுறுத்திய போதும் அனுமதி அளித்ததே மீண்டும் தகராறு ஏற்பட்டதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றஞ்சாட்டினர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் காலணி விற்பனை கடை மீது அடையாளம் தெரியாத நபர்கள் மண்ணெண்ணெய் குண்டு வீசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. என்என் கார்டன் பகுதியில் சாகுல் அமீது என்பவருக்கு சொந்தமான கடை 2 நாட்களாக பூட்டியிருந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று மண்ணெண்ணெய் குண்டு வீசிவிட்டு தப்பியதாக கூறப்படுகிறது. நிகழ்விடத்தில் விரைந்த வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் மாமூல் கேட்டு மிரட்டியவர்களின் கைவரிசையா என விசாரணை மேற்கொண்டு ஆய்வு செய்தனர். சில வாரங்களுக்கு முன்பு கடைகளில் மாமூல் கேட்ட ரவுடிகள் சிலரை வெட்டிய நிலையில் தற்போது மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்டது வியாபாரிகளை அச்சப்பட வைத்திருக்கிறது. நிகழ்விடத்துக்கு வந்த தடயவியல் துறையினர் ஆதாரங்களை சேகரித்தனர். கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மூலமாகவும் காவல்துறை விசாரித்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த இளைஞர் மீதான போக்சோ வழக்கில் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
பழனியைச் சேர்ந்த இளைஞர் சஞ்சய் 2021ஆம் ஆண்டு 16 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக அங்குள்ள மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக திண்டுக்கல் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த இளைஞருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. போக்சோ வழக்கில் இளைஞருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தது நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூரில் டாஸ்மாக் கடை ஒன்றில் வாங்கிய மது பாட்டிலில் ஸ்டிக்கர்கள் மிதந்தது மது அருந்துவோரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வேலூர் காகிதப்பட்டறையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான செல்வமூர்த்தி அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் 145 ரூபாய்க்கு மது பாட்டில் ஒன்றை வாங்கியுள்ளார். பின்னர் நண்பர்களுடன் மது அருந்த அமர்ந்தபோது பாட்டிலின் உள்ளே மூடியில் ஒட்டப்படும் ஸ்டிக்கர்கள் மிதந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்த அவர் வீடியோ ஒன்றையும் பதிவிட்டுள்ளார். கஞ்சா கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஆந்திராவைச் சேர்ந்த 4 பேர் உள்பட 6 பேருக்கு தலா 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு சேடப்பட்டி பகுதியில் 84 கிலோ கஞ்சா கடத்திய பேரையூர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன், ஆனந்தகுமார், ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தேவராஜ், கிரிபாபு, ராஜசேகர், ஹரிஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கை விசாரணை செய்த மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி செங்கமல செல்வன், கஞ்சா கடத்திய ஆனந்தன் உட்பட 6 பேருக்கும் தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மே 31 மற்றும் ஜூன் 1, 2 ஆகிய தேதிகளில் முகூர்த்தம், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு தினசரி இயக்கப்படும் பேருந்துகளை விட கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களுக்கு மே 31ஆம் தேதி 500 பேருந்துகளும், ஜூன் 1ஆம் தேதி 570 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இதேபோல் கோயம்பேட்டிலிருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஒசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு மே 31 மற்றும் ஜூன் 1 ஆகிய தேதிகளில் 130 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன. மேலும் ஜூன் 2ஆம் தேதியன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூருக்கு செல்வதற்கு வசதியாக அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இந்நிலையில் மே 31ஆம் தேதி 9,355 பயணிகளும், ஜூன் 1ஆம் தேதி 5,844 பயணிகளும், ஜூன் 2ஆம் தேதி 10,697 பயணிகளும் முன்பதிவு செய்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது மகன் ரவீந்திரநாத்துடன் திருவாரூர் மாவட்டம் திருச்சிறுக்குடி கிராமத்தில் உள்ள சூட்சமபுரீஸ்வரர் ஆலயத்தில் வழிபாடு செய்தார். அந்த கோவிலின் தல வரலாறை ஆர்வத்துடன் படித்த OPS பின்னர் ராகுகேது ஒரே உடலில் இருக்கும் திருப்பாம்பரம் தாம்பரநாதர் கோவிலில் வழிபாடு நடத்தினார். தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் பதவி வரம் தரும் கோவில்களில் வழிபாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தர்பூசணி மற்றும் முலாப்பழம் விலை வீழ்ச்சியால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் பகுதி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். வானாபுரம் அருகே ரங்கப்பனூர், லக்கிநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 50 ஏக்கர் பரப்பளவில் தர்பூசணி மற்றும் முலாம்பழம் வகைகளை விவசாயிகள் பயிரிட்டிருக்கிறார்கள். தற்போது வெயிலின் தாக்கம் குறைந்து ஆங்காங்கே மழை பெய்வதால் தர்பூசணி மற்றும் முலாம்பழம் விலை குறைந்து கிலோ 5 முதல் 7 ரூபாய்க்கு மட்டுமே வியாபாரிகள் வாங்குவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் சாகுபடிக்கு செலவு செய்த தொகையை கூட ஈடுகட்ட இயலவில்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே தங்கும் விடுதி மேலாளராக பணியாற்றி வந்த இளைஞர் ஆன்லைன் ரம்மியால் பணத்தை இழந்த விரக்தியில் விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த தினசீலன் என்பவர் சுவாமிமலை அருகே உள்ள தனியார் தங்கும் விடுதியில் மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் வழக்கம் போல பணி முடிந்ததும் சக ஊழியர்களிடம் உறங்க செல்வதாக கூறி 3வது மாடியில் உள்ள அவரது அறைக்கு சென்றுள்ளார். பின்னர் அடுத்த மாடியில் உள்ள அவரது அறைக்கு சென்றுள்ளார்.
பின்னர் அடுத்த நாள் காலை வெகு நேரமாகியும் அவர் வெளியே வராததால் சக ஊழியர்கள் அவரது அறைக்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது தினசீலன் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது. பின்னர் அவரது உடலை மீட்டு சோதனை செய்து பார்த்தபோது விடுதிக்கு சொந்தமான பணத்தில் ஆன்லைன் ரம்மி ஆடியது குறித்த ஒரு கடிதம் இருந்ததை காவல்துறையினர் கண்டெடுத்தனர். மேலும் தினசீலனின் தாயிடம் விசாரணை செய்து பார்த்தபோது ஆன்லைன் ரம்மியில் ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் வரை தோற்றிருந்ததாகவும் அதனை கைவிடக் கூறியதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து தினசீலனின் உடலை கூராய்வுக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐந்து மாவட்ட விவசாயிகள் சங்கம் சார்பில் பிரதமருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டம் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே நடைபெற்றது. முல்லை பெரியாறு அணையின் துணை அணையான பேபி அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தி அரசாணை வெளியிட கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2014 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கவும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் தலா 1 லட்சம் பேரிடம் கடிதங்கள் சேகரித்து அடுத்த 10 நாட்களில் அனுப்ப உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாவட்டத்தில் 5 லட்சம் பேருக்கு பண்ணி புதிய பிரதமருக்கு இதை கொடுக்க இருக்கிறோம். நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும், நல்ல நியாயமான தீர்ப்பு வரும் என்று நினைக்கிறோம். கோமா நிலையில் உள்ள கணவரின் சொத்துக்களை விற்க மனைவிக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த சசிகலா என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கோமா நிலையில் உள்ள தனது கணவர் சிவக்குமாரின் சொத்துக்களுக்கு தன்னை பாதுகாவலராக நியமிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் சட்டத்தில் இது இடமில்லை என கூறி மனுவை ஏற்க முடியாது என்று தனி நீதிபதி உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து சசிகலா மேல்முறையீடு செய்ய வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன், பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது கேரள உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் கணவரின் சொத்துக்களை கையாள மனைவிக்கு அனுமதி அளித்தனர். கோமா நிலையில் உள்ள ஒருவரை கவனிப்பது எளிதானதல்ல எனவும் அதற்கு நிதி தேவைப்படும் நிலையில் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் பெற கூறுவது முறையற்றது எனவும் நீதிபதிகள் கூறினர். மேலும் சிவக்குமாரின் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை விற்க சசிகலாவுக்கு அனுமதி அளித்த நீதிபதிகள் அதில் 50 லட்சம் ரூபாயை சிவக்குமாரின் பெயரில் நிரந்தர வைப்பீடாக முதலீடு செய்ய உத்தரவு பிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கல்வி உரிமை சட்டத்தை முறையாக அமல்படுத்த உத்தரவிடக் கோரி அம்மாநில துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், பல மாநிலங்களில் கல்வி உரிமை சட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் பின்பற்றப்படாமல் உள்ளது என்றும், மாநில அரசு மெத்தனமாக இருந்தால் புதுச்சேரி மாநிலத்தில் கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்தார். இதனால் அரசாங்கத்துக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, தனியார் பள்ளிக்கு நஷ்டம் கிடையாது. மத்திய அரசாங்கம் அதில் 65% கட்டணத்தை ஏற்றுக்கிறாங்க, மாநில அரசாங்கம் ஒரு 35% வந்து பணம் கொடுக்க போகிறாங்க. இதனால் வந்து தரமான தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்கள் வந்து படிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இதை நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். ஆனால் இங்கே வந்து ஆளக்கூடிய இந்த அரசு வந்து அதை வந்து காதில் வந்து இது பண்ணலை. இது எல்லாமே வந்து தனியார் பள்ளிக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை ஆளக்கூடிய இந்த பிஜேபி அரசு தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட வந்து துணை நிற்பதாக தெரிகிறது. இது வந்து மாணவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம்.